அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனதருமை கும்பராசி நேர்களே, கும்ப லக்ன நேர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர வைக்கப் போகும் மாற்றமாக இருக்க போகிறது. அதிர வைக்கப் போகிறது அப்படின்னா அது முழுவதும் பாசிட்டிவாக மட்டும் அதிர வைக்கப் போகிறது. நெகட்டிவாக அதிர வைத்த நாட்கள் குறைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கும்பராசிக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குது. கடந்த 7 மாதமாக ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. மன வருத்தம் அதிகமாக இருந்திருக்கும். இதுக்கு காரணம் சாட்சாத் உங்களுடைய அதிபதி சனி பகவான் தான். இவர் உங்களை எந்த அளவுக்கு கசக்கி பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி பிழிய வச்சுருப்பார். சுயஜாதகத்தில் சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சுயஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்தாருனாலும் ரொம்ப கஷ்டம். அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துலேருந்து 6, 8 இல்லை மேஷத்தில் சனி பகவான் இருந்தார்னா ரொம்ப பிரச்சனை. துலாமில் சனி பகவான் இருந்தார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சனி பகவான் ராகுவுடனோ கேதுவுடனோ செவ்வாயுடனோ பரிவர்த்தனையோ பார்வையோ பெற்றிருந்தால் சில சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்திருக்கும். இதிலிருந்து முழுவதும் விடுபடவும் மாறவும் கண்டிப்பாக இன்னும் 1.5 வருஷம் ஆகுங்க. இந்த 1.5 வருஷத்தில் நடுவில் ஒரு சின்ன ரிலாக்ஸ்மெண்ட்டாக சனி பகவான் வக்ரகமாயிருக்காரு. ஸோ இந்த வக்ரகம் ஆனதுனால ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். மேலும் இந்த ஆடி மாதத்தில் கிரகங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது. மெயினாக குரு பகவானுடன் செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவதனால் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அமைப்பும் வீடு சம்பந்தமான இடங்கள் வாங்குவதற்கு அமைப்பும் உருவாகும். தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் மேம்படும்னு சொல்லலாம். மனசில் ஒரு சின்ன அறிகுறி, ஒரு சின்ன வருத்தம் இருந்ததுன்னா அது தெளிவாகி அதில் ஒரு சரியான தேடல், புரிந்துதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசி அப்படின்னாலே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கடகம், அதே மாதிரி கன்னி, இந்த 2த்தையும் தவிர்த்துடுங்க. அப்படி மீறி திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீதியாக வச்சுக்கோங்க. நீங்கள் மீறி வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர போராட்டம் என்றாவது ஒரு நாள் முடியும் அப்படின்னு நினைக்கணுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அந்த நிமிஷமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். காது வலிக்கிறது, வாய் வலிக்கிறது, மனது வலிக்கிறது என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஆடி மாதம் சென்றிருக்கும். இந்த ஆடி மாதம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அற்புதமாக போகும். மேஜராக 3 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு, செவ்வாய், இந்த 2 பேரும் ரொம்ப சாதகமாக இருக்காங்க. அதை விட சாதகமாக சந்திரன் கேதுவுடன் சேரும் போதும் சந்திரன் சனி பகவானுடன் இணையும் போதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது சதயம், அவிட்டம் 3, 4 பாதங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களோட சந்திர பகவான் இணையும் போதும் சரி, கேது அப்படிங்கிற கிரகத்தோட சந்திரன் இணையும் போதும் சரி, வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது ஆடி மாதம் ஏற்படும்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சனி வக்ரக பயிற்சிக்கு உண்டான பரிகாரத்தை செய்தால் போதும். வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே நான் கும்பராசி தான் ஒரு விஷயம் சொல்வேன். தேவிப்பட்டினம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு அந்த கடற்கரை சென்று வழிபட்டு வாருங்கன்னு சொல்லுவேன். ஆடி மாதம் அதை ரொம்ப முன்னெடுத்து செய்யுங்க. ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று, வாராகி சுயம்புவாக இருக்கக்கூடிய உத்திரகோச மங்கை சிவபெருமானுடைய முதல் ஸ்தலமே அதுதாங்க. நடராஜர் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த உத்திரகோச மங்கையில் வாராகி சுயம்பாக இருக்காங்க. அந்த அம்மனை கும்பராசினியர்கள் போய் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு பவர், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். உங்கள் வாழ்க்கையில் இதுதான் பெஸ்ட்டான தருணம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஸ்தலம் இந்த ஸ்தலம். அந்த கோவிலுக்கு வழிபட்டவர்கள் பின்பு இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம்.
இது தேவிப்பட்டினம் அப்படின்னா ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, கும்பராசினியர்கள் மனதிற்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் தான். தேவிப்பட்டினம் நீங்கள் வந்தாலே சந்தோஷமாக இருப்பீங்க. தேவிப்பட்டினங்கிற ஊர் அவ்வளோ பெஸ்ட்டு ஊர். இந்த தேவிப்பட்டினத்துக்கு வந்து நவக்கிரகத்தை வணங்கி விட்டு சென்றால் கும்பராசினியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் புரிதல், அதாவது ஆசைப்படுவீங்க, நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கும், சில இடத்துல ஏமாற்றங்கள் கூட நடக்கலாம். மனதுக்கு விருப்பமான ஒரு விஷயம், மனது தேடக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் கூட போயிடும்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம மனசு ஒருமுக தன்மையோடு நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று இங்கு உள்ள இறைவனை வணங்கினால் ஒவ்வொரு நேயர்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆடி மாதம் என்னென்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னோடய சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கன்சல்டேஷன் பண்ணால் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். கும்பராசி நேர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி லாபஸ்தான அதிபதி. ஆனால் 2ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவால் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம். குழப்பங்கள் வந்ததுன்னா எப்படி சமாளிக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த குழப்பம் அதிகமாக இருக்கும். மனசில் ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எந்த விஷயத்திலும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து போகாத மாதிரியும் தோணிகிட்டே இருக்கும்ல, அது ரொம்ப ரொம்ப உறுத்தும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு வாழ்க்கையில் முக்கியமானதான இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே தோல்வியில் போய் முடிகிற மாதிரியே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய கும்பராசினியர்களும் சரி, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறையா கும்பராசினியர்களும் சரி, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பணம் நம்ம கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பணத்தையும் போராடி மீட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதிலும் கும்பராசி பெண் நேயர்களுக்கு ஏன் மனதுக்குள்ளே இவ்வளோ பயம், ஏன் ஒரு இறுக்கமான சூழ்நிலை, உடம்பு ஏன் இவ்வளோ தூரம் படுத்துது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கும். நிறையா கும்பராசினியர்களுக்கு தாயே எதிரியாக இருப்பாங்க. பெண்களுக்கு தாயே எதிரியாக இருக்காங்க. நிறைய சாபம் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு அடுத்தவங்களால் பட்ட அந்த ரணம் வேதனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பட்டாம்பூச்சி போல் இருக்கும். ஆனால் நடக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சிறகை ஒடித்தால் போல் இருக்கும். யார்கிட்ட சொல்லி அழறதுனே தெரியாது. ஆனால் ஆடி மாதம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண விஷயங்கள் சற்று தள்ளி போகலாம். அதை வருத்தப்படாதீர்கள். முயற்சி செய்தால் நன்மை உண்டு. ஆடி முதல் 18 நாட்கள் நமக்கு சோதனையே. இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் சற்று சோதனையாக இருக்கும். அந்த 18 தேதிகளுக்கு பிறகு வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருக்குங்க. உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேணும்னா ஆடி மாதத்தின் பிற்பாதியில் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, படிப்பில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ரிசல்ட் வர வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி, எதிலையுமே ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆடி மாதம் ஏற்படும். ஆடி மாதத்தில் உங்களுக்கு அமர்க்கலமான சில அமைப்புகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமாக செல்ல நேரிடும். வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் கூட கிடைக்கலாம். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். பிரச்சனைகள் குறையும். மனதிற்கு இனிமையான சில விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமை சந்தோஷம் அப்படிங்கிறது கடந்த 8 மாதத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு சண்டே தூங்குறது கூட முடியாது. ஏதான ஒரு யோசனை, இரவு முழுவதும் ஏதான ஒரு கற்பனை, இப்படிங்கிற விஷயம்லாம் உடஞ்சி ஒரு தெளிவான சிந்தனையாக லைஃப் போகுது அப்படின்னா இந்த மாதம் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனதிற்கு ஆறுதல்னு சொல்கிறோம்ல, இந்த மனதிற்கு ஆறுதலான செய்தியாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகள் சுமூகமாகும். பேச்சு வழக்கில் இருந்த சில பிரச்சனைகள் மறையும்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் நட்புகளை சந்தித்து மகிழ்வீர்கள். பேச வேண்டிய நபர்கிட்ட பேசி பணம் வர வேண்டிய விஷயத்த வாங்கிடுவீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு தரணும், பயமாக இருக்குது, ஒளிஞ்சு போகிறீங்கன்னா அது மாறும்.
வீடு சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வர வேண்டிய லோனாக இருக்கட்டும், உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் ஆடி மாதத்தின் பிற்பாதையில் ஏற்படும்னு சொல்லலாம். உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு போஸ்டிங், நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், குழந்தைங்க தனியாக இருக்குது, வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குது, எதுக்கு வாழறதுனே தெரியல, முடிந்தவரை முயற்சிக்கிறேன், முயற்சிகள் தோல்வி அடைகிறதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும், தோல்வியின் விளிம்பு வரை சென்ற சில கும்பராசினியர்களும், எப்படி ஃப்ராங்காக சொன்னால் வாழலாமா வேணாமா அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லையா ஒய்ஃப் வேற ஒருத்தங்க கூட வாழ்வாங்க, லவ் ஃபெயிலியராக இருக்கும், வேலையில் போனால் நிம்மதி இருக்காது, சம்பளம் கம்மியாக இருக்கும், நம்மளோட சின்ன பசங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. இன்னமும் கும்பராசி பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, வேலையில் நீங்களாம் வேலையை விட்டு ஓடுங்கடாங்கிற அளவுக்கு துரத்துவாங்க. சில பேர் வேலையே கிடைக்காம வீட்டில் உட்காந்துருப்பாங்க. படித்து என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம் லெவலுக்கு இருக்காங்க பாருங்கள். அவங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றம் ஆடி மாதம் பிற்பாதையில் ஏற்படும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் பிற்பாதையில் ஏற்படும் சொல்லுங்கள், இயல்பாகவே பிற்பாதையில் ஏற்படும். முயற்சி நிறையா தேவை. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வீட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. முயற்சி செய்தால் தான் உங்களுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கும். முயற்சி செய்தால் தான் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தேவிப்பட்டினமும் உத்திரகோசமங்கையும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை கண்டிப்பாக 100% ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு மனதும் ஏற்பட வேண்டி இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் கும்பராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.